இப்போ டிஎன் கிரிக்கெட் பார்த்தா நாளுக்கு நாள் வந்து ஒரு மோசமான நிலையை தாண்டின்றது அதை விட கீழே கீழே போயினே இருக்குது. ஒரு காலத்தில் என்னென்னா இந்த 2020 அந்த டைம்லலாம் பார்த்தா நம்ம பேக் டு பேக் விஜயசாரே ட்ராஃபி ஆல்மோஸ்ட் எகலியா எல்லாம் ஜெயிச்சுன்னு இருந்தோம். அட்லீஸ்ட் காம்படிட்டர் பண்ணியிருந்தோம், ஃபைனல் செமிஃபைனல்ஸ்னு போயின்னு இருந்தோம். ஆனால் இந்த ரீசெண்ட் இயரில் பார்த்தோன்னா நம்ம வந்து குரூப் ஸ்டேஜஸ் தாண்டதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ என்ன விஷயம் அது பாலிடிக்ஸை நம்ம இப்போ என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னென்னா இந்த ஐபிஎல் பிளேயர்ஸ்ன்றவங்க ஒரு பெரிய ஒரு பேர்டனாக மாறுறாங்கன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐபிஎல்லில் இருக்கேன், ஸோ நான் தான் ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே இருக்கிற எல்லா டிஎன் பிளேயர்ஸுமே இருக்கானுங்க. இங்கே இருக்கிற ஒரு டிஎன் பிளேயர்ஸ் கூட நான் டீமை ஜெயிக்கணும் எக்ஸப்ட் ஃபார் இந்தர்ஜித், பிரதோஷ் ரஞ்சன் பால், இந்த மாதிரி பிளேயர்ஸை தாண்டி, முகமது அலி, இந்த மாதிரி பிளேயர்ஸை தாண்டி, சிலம்பரசன், இவங்களெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தா மற்ற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே மைண்ட் செட் என்னென்னா, நான் டீம் ஜெயிக்கணும் இல்லை, நான் வந்து என் பர்சனல் ஸ்டாட்ஸை பூஸ்ட் பண்ணிக்கணும், நான் ஒரு நம்பர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் என்ன ஆகும்னா, என்னை இந்தியன் செலக்டர்ஸ் வந்து ஒரு இந்தியா ஏக்கோ இல்லை இந்தியன் சைடுக்கோ இல்லை ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் என்னை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு சில பிளேயர்ஸ் என்னென்னா, என்னோடய ஐபிஎல் ப்ரைஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நான் ஓப்பனிங் ஆர்டர்லேருந்தே வரேன். ஃபஸ்ட்டு நாராயண் ஜெகதீசன். ஸோ ஒரு காலத்தில் பயங்கரமான பேட்ஸ்மேனாக வருவார், அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ அதில் ஸ்கோர் பண்ணுறாரு இந்தியா. ஆனால் ஸ்கோர் பண்ணுற விதத்தை பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட். இப்போ உங்கள் டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிச்ச ஒரே மேட்ச், இந்த விஜயசாரி ட்ராஃபி நம்ம ஜெயிச்ச ஒரே மேட்ச் வந்து நம்ம பாண்டி கூட மட்டும்தான் ஜெயித்தோம். பாண்டிச்சேரியோட பாலிடிக்ஸை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், அதை பற்றி நம்ம இதில் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் டீம் வந்து 310 ரன்ஸ் அடிக்குது 50 ஓவர். ஃபார் அ கான்டெக்ஸ்ட், இந்த விஜயசாரி ட்ராஃபி ஃபுல்லாக ஒரு கிரிட்டிசிசம் வந்து ஆல் ஓவர் த இந்தியா எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து இருக்கிறது என்னென்னா, ரொம்ப ஃப்ளாட் பிச்சஸ் இருக்குது அண்ட் த இன்இக்வாலிட்டி பிட்வீன் த ஸ்கில்ஸ் ஆஃப் அ பேட்ஸ்மேன் அண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் பிளேயர் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர் இஸ் டூ பிக் டு ஃபில் அப்ன்ற மாதிரிலாம் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சில் அந்த மாதிரி ஒரு பவுலிங் பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குவாலிட்டின்னு ஒரு அமன் கானை எடுத்தோன்னா நம்மளுக்கு வேறு யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிளேயரே கிடையாது. அதாவது பவுலிங்கில் ஜெயந்த் யாதவ்லாம் இருக்கார், அவர்லாம் ஃபார் பியாண்ட் ஃப்ரம் ஃபினிஷ்ட் இன் ஒயிட் பால். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீம் கூட ஆடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, 73 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. டீம் ஸ்கோர் 310. அதில் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்னென்னு பார்த்தா 73. அதாவது 91 பால்ஸுக்கு 67 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் பண்ணுற ப்ரெஷரில் என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்ப பின்னாடி வர பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ டிப்பிக்கல் பாபர் அசம் கைண்ட் ஆஃப் திங். அதாவது நான் வந்து ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணின்னு ரன்னை பாலில் இப்போ தட்டி 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 போவேன், எனக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ஏதோ பண்ணிக்கோங்க, ஆனால் என் பிரச்சனை இல்லை, அது என் பிரச்சனை, நான் 50 அடிக்கணும், செஞ்சுரி அடிக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உனக்கு டீம் ஜெயிக்கணும்னா நீ அடிச்சுக்கோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இவர் எடுத்துன்னு வர்றாரு. ஸோ பாண்டிச்சேரியோட 91 பால்ஸுக்கு 67 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் கூட 280, டீம் டோட்டல் 280 வந்திருக்கு. அதில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 90 பால்ஸுக்கு 55 ரன்ஸ், அதாவது 61 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. ஸோ இவர் ஆடப் பண்ண ப்ரெஷரில் பார்த்தா பின்னாடி வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே ஸ்லாக் பண்ணி அவுட் ஆயிருக்காங்க. இதில் ரன் அவுட் வர எக்கச்சக்கமாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டக்கு கர்நாடகா கூட மேக்கப் பண்ணிட்டார், கடைசியில் அடித்து 97 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ ஆனால் இவர் மேக்கப் பண்ணுற மேட்ச்சில் சுற்றி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் ஸ்லோவாக ஆடுறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஒரு டீம் வின்னுன்ற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ ராஜஸ்தான் கூட என்ன இருக்குது, ஒரு 225 சேஸு. ஜெகதீசன் இந்த மேட்ச் வந்து ஒரு 137 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். ஸோ இப்போ இங்கே தான் ஒருத்தர் வர்றார், வாஷிங்டன் சுந்தர். உன் ரோல் என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா, பவுலிங் ஆல்ரவுண்டர்னு கொஞ்ச நாள் சொல்லியிருந்தார், அதாவது 2017 to 2020 வரைக்கும். தென் இங்கிலாண்டு ஹோம் சீரீஸில் கொஞ்சம் ரன் அடித்தார். அதுக்கப்புறம் என்னன்னார், நான் ஒரு ஆல்ரவுண்டர், என்ன பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்லை, பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை, நான் ஆல்ரவுண்டர் அப்படின்னாரு. சரி, அப்படி போச்சு. டக்குன்னு பார்த்தா 2024 குஜராத் டைட்டன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா நாக் ஆட்டார். உடனே நான் வந்து பேட்ஸ்மேன், பார்ட் டைம் பவுலர் அப்படின்னாரு. சரி, அதெல்லாம் நீ சொன்னா நீங்கள் இதை ஏன் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு டேலண்ட் மேலே திணிக்கிறீங்க? உங்கள் டீம் ஆல்ரெடி செட்டில்டாக இருந்துச்சு. ஒரு பிரதோஷ் ரஞ்சன் பால் மாதிரி பிளேயரை வந்து 3ல் வந்து நல்லா ஒரு ஸ்டெடி ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டில் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் 3க்கு வரீங்க. நீங்கள் இப்போ என் கேள்வி என்னென்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னலில் நம்பர் 3 ஆட போகிறீங்களா? இந்தியன் டீமில் நம்பர் 3 யார்? விராட் கோலி.
ஸோ நீங்கள் என்ன விராட் கோலியோட கம்பீட் பண்ண போகிறீங்களா? கிடையாது. ஸோ என்ன மீனிங்? நம்பர் 3ல நீங்கள் வரத்துக்கு என்ன யூஸ்? அதுவும் 50 ஓவர் டோர்னமெண்ட்டில் நீங்கள் எதுக்கு நம்பர் 3ல வரீங்க? நீங்கள் நம்பர் 3ல விளையாட போகிறேன், நான் இந்தியன் டீமுக்கு நம்பர் 3 விளையாட போகிறேன், இல்லை நம்பர் 4 அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் நம்பர் 3 தமிழ்நாடு சைடுக்கு ஆடுறப்ப நான் அப்ரிஷியேட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் டீமில் வந்து நான் நம்பர் 7ல் விளையாடுவேன், ஆனால் டிஎனில் நான் பிரிவேன், நான் வந்து இந்தியன் டீம் பிளேயரு, நான் ஐபிஎல் டீம் பிளேயருன்றதுனால நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பர் 3ல் ஆக்குப்பை பண்ணி என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காருன்னா 48 ஸ்ட்ரைக் ரேட். இது ஒரு 10 பால் 20 பால்லாம் ஆடி இல்லை, 75 பால்ஸ் 75 பால்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ 13-14 ஓவர்ஸ் விளையாடி 36 ரன்ஸ், அதாவது லெஸ் தென் 3 ரன்ஸ் பர் ஓவரில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த 225 சேஸை இவர் இப்போ பாட்டில் பண்ணிட்டு போன நேரம் அப்படியே சோக்கு பின்னாடி எல்லாருமே. ஸோ இப்போ இதோட பிரச்சனை என்ன தெரியும்னா, இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா இந்தியன் டீம் ஐபிஎல் ஸ்டார்ஸ்ன்றப்ப என்னன்னா இவங்களுக்குலாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குஷன் தந்துடுறாங்க. இது வந்து ஒரு டொமஸ்டிக் இப்போ டிவிஷன் கிரிக்கெட் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் டிஎனில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அந்த குஷன் கிடையாது. இப்போ நான் வந்து இந்திய டீம், நான் ஒரு ஐபிஎல் இந்தியா ஏ பிளேயர்னா, நான் இந்தியா ஏலாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. இந்தியன் பிளேயர் இல்லை ஐபிஎல் பிளேயர்னா நான் என்ன தெரியுமா பண்ணலாம்? நான் ஒரு 10 மேட்ச் டோர்னமெண்ட்னா நான் ஒரு 7 மேட்ச் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். நான் வந்து பெஞ்சில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், எங்கே வேணாலும், இல்லை நான் எங்கேயாச்சும் மால்தீவ்ஸ் எங்கேயாச்சும் ட்ரிப்பு கூட போயிட்டு வருவேன். ஆனால் நான் வந்து இப்போ பிசிசிஐ இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஒரு 3 மேட்ச் விளையாட வருவேன். அந்த 3 மேட்ச்சில் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாரையும் காலி பண்ணிடணும். எனக்கு கவலை கிடையாது. முன்னாடி மேட்ச்சில் வந்து அவன் 100 அடித்தானோ 200 அடித்தானோ அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. நான் வரப்போ அவன் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, இவங்கெல்லாம் போயிட்டு ஐபிஎல் எல்லாம் ஆட்டு வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இப்போ டிவிஷன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அத்தீஷ் சார், பிரதோஷ் ரஞ்சன், இவங்கெல்லாம் வந்து டிஎன்பிஎல் இதெல்லாம் ஓகே, இந்தியா ஏ செட்டப்பில் வந்து இருக்காங்க, அண்டர் 19 செட்டப்ஸில் இருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாகவே கிடையாது. நீங்கள் ஐபிஎல்லில் இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களா, அவ்வளோதான் பிரச்சனை. ஸோ இப்போ ஒரு சாய் சுதர்ஷன் வராரு, எதுக்கு வராருன்னு எனக்கும் தெரியல. இந்தியன் டீம் எங்கே ஆடுறாரு, ஜிடியில் எப்படி ஆடுறாரு அதெல்லாம் கிடையாது. நான் வருவேன், எனக்கு அவரும் கிட்டத்தட்ட ஒரு பாபரசம் தான். அவர் இதை சொன்னால் நம்மளை அடிப்பானுங்க கடிப்பானுங்க. ஆனால் உண்மை என்னென்னா இஸ் ஜஸ்ட் அனதர் பாபரசம் who's batting in left hander. கிட்டத்தட்ட இந்த டிஎன் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பாபர் அசம்ஸ் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட்டை பார்க்குறீங்கல்ல, ஒரு பாபர் அசம் இருந்ததுக்கே எந்த நிலைமையில. இப்போ சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தா லாஸ்ட்டு 3-4 இயர்ஸில் பார்த்தா ஒரு 2-3 லாஸ்ட்டாக ஆயிருப்பாங்க ஓல்டு டோர்னமெண்ட்டில். இந்த ஆள் போன நேரம் ஃபுல்லாக டோர்னமெண்ட்டே கொலாப்ஸ் ஆகி அவனுங்க எல்லா மேட்சுமே க்ளோஸாக போய் ஜெயிக்கிறானுங்க, இல்லை தோற்று போயிடுறானுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சாய் சுதர்ஷன் வராரு. சாய் சுதர்ஷன் என்ன பண்ணுறாரு, இந்தியன் டீமில் நான் கம்பீரை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் சாய் சுதர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடுற ஒரு மேட்ச் கூட டீமோட சிச்சுவேஷனுக்கே இருக்க மாட்டார். அவரோட பேட்டர்னாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் ஸ்லோவாக தான் விளையாடுவார். 30 ரன்ஸ் இஸ் எஸ் மைல் ஸ்டோன் இன் T20. ஓடிஎஸில் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணல ஒரு 50 ஓவர்ஸில். ஆனால் T20ஸில் அவரோட மைல் ஸ்டோன் பார்த்தா 30 ரன்ஸ். அந்த 30 ரன்ஸை கிராஸ் பண்ணுற வரைக்கும் பேட் விட மாட்டார், சிக்ஸ் அடிக்க போக மாட்டார், கேப் பிக் பண்ணுவார், அப்படியே 30 டபுள் சிங்கிள்னு எடுப்பார். ஸோ 30 ரன்ஸை கிராஸ் பண்ணது irrespective of how many overs team is there. 13 ஓவர்ஸ்னாலும் சரி, 14 ஓவர்ஸ்னாலும் சரி, 15 ஓவர்ஸ்னாலும் சரி, you will go for the 30 runs irrespective of match situation. required rate 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 15 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம், 7 he doesn't care. he plays the way he wants to play. இப்போ ஒரு மேக்கப் பவுலர் வருவார், லைக் விக்கஸ் ஸ்டில்லிங் இந்த பவுலர், அவரை அடித்து ஒரு டக்குன்னு ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட்டை 140 150க்கு ரைஸ் பண்ணிப்பார். ஸோ டிப்பிக்கலி இதான் நடக்குது இந்தியன் தமிழ்நாடு கிரிக்கெட்டில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெகதீஷன் கேப்டன் ஆஃப் த சைடோட இன்டென்ட் என்னென்னா டீமை ஜெயிக்க வைக்கணும்னு இருக்கணும். கேப்டனோட இன்டென்ட் என்னவாக இருக்குது, நான் இந்தியன் டீமுக்கு போகணும், நான் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும், அதுக்காக என்ன பண்ணணும், நான் ரன் அடிக்கணும், அது மட்டும்தான் ஒரு மோட்டிவாக இருக்குது. நீங்கள் இப்போ ஜெகதீஷன் வந்து ப்ரெஷர் ஆகிற அளவுக்குலாம் பேட்டிங் லைனப் கிடையாது. ரொம்ப ஹை குவாலிட்டி டிஎன் சைடு தான் நம்ம ஆடின்னு இருக்கோம். உங்களுக்கு பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்தியா ஏ செட்டப்பில் இருக்கார், பாபா இந்திரஜித் இருக்கார், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இன் டிஎன் சைடு. நீங்கள் ஒரு அப்பர்ஜித் மாதிரி ஒரு பிளேயரை வந்து கேரளாக்கு அனுப்பி விட்டீங்க. ஏன்னு கேட்டால் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஃபார்மில் இல்லைன்னு. ஆனால் இப்போ கேரளாவுக்கு அவர் கேம்ஸ் வின் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் திரும்ப கூப்பிட மாட்டீங்க அவரை. ஒரு சன்னி சாந்து, ஒரு அடிக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு டொமஸ்டிக் அடிக்ட் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுன்னு நீங்கள் அவ்வளோ ஸ்லோவாக ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா
50 ஓவர்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே 60-70 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் 40 ஓவருக்கு அப்புறம் மேக்கப் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டெடியாக ஆடலாம். ஒரு 80-90 ஸ்ட்ரைக் ரேட். இப்போ நீங்கள் ஒரு விராட் கோலி எடுத்துக்கோங்க, ஒரு ஜோ ரூட்டை எடுத்துக்கோங்க, எல்லா பாலும் 6-4லாம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டில் தே வில் பிளே அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 90-95 ஈஸிலி. ஏன்னா அவங்களோட இன்டென்ட் என்னென்னா டீமுக்கு ஸ்கோர் பண்ணணும், அவங்க பர்சனல் ஸ்கோர் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஜெகதீஷன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திங்கன்னா, ஒரு ஜெகதீஷனாக இருக்கட்டும், ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளோட இன்டென்ட் என்னவாக இருக்குன்னா, நான் வந்து எப்படியாச்சும் இந்தியன் டீம் செட்டப்பை காப்பாற்றிக்கணும்னு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ அந்த டிவிஷன் கிரிக்கெட் விளையாடி போகிற பிளேயர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஐயோ நம்ம இப்போ இவங்க வந்தாங்கன்னா நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க ப்ரெஷராகி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் ஸ்லோவாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து என் பிளேஸை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக விளையாடி செல்ஃபிஷ் மைண்ட் செட். ஸோ அவங்க பிளேஸை அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்தியனில் வர 10 lakhs 20 lakhs பர் மேட்ச்ன்ற இன்கம் கிடையாது. ஐபிஎல்லில் வர 30 lakhsன்ற இன்கம் கிடையாது, மினிமம் இன்கம். அவங்களுக்கு அந்த டிவிஷன் கிரிக்கெட்டில் ஆட்லி ஒரு 1 lakh 2 lakh கிடைச்சா பெரிய விஷயம். ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட்லாம் போடுவாங்க. ஸோ டிவிஷன் கிரிக்கெட்டில் வர இன்கம்மு, அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பர் டேக்கு 50,000 10,000 எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணல எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்களுக்கு இது மட்டும் தான் இன்கம். அதுவும் பெஞ்சில் இருந்தால் அதில் ஏதோ கம்மி பண்ணி தான் தருவாங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் ஓல்டு இந்த பேமெண்ட்லாம் ஸ்பான்டேனியஸாக வராது. ஸோ இதெல்லாம் அவங்க திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சீசன் முடிஞ்சுன்னா அவங்களுக்கு 1 year ஆஃப் ஏஜ் போயிடுச்சு. இப்போ அந்த 1 season மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 1 year ஆஃப் ஏஜ் போகுதுன்றப்போ அவங்களோட இந்தியன் டீம் செலெக்ஷன் ஆகட்டும், ஐபிஎல் டீம் செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர் டிஎன்டி செலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது பிரச்சனையா? இவங்களுக்கு வந்து அந்த குஷன் இல்லைன்றதுனால இவங்க செல்ஃபிஷாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு இந்தியன் டீம் பிளேயர் வராருன்னா அவர் ஆடியே ஆகணுன்ற பட்சத்தில் டீமில் இருக்கிற இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஹூஸ் அண்டர் பெர்ஃபார்மிங் ஷுட் கோ அவுட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டிவிஷன்லேருந்து வந்த ஒரு யங் பிளேயரை வெளில அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கிறதோட சரி, மொத்தமாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக நொறுக்கிடுது, அவங்களோட மைண்ட் செட்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியன் டீம்லாம் போனீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பிளேயர் பார்த்தா ஃபஸ்ட்டு பால்லேருந்து 6 அடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குஷன் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அவங்கள ட்ராப் பண்ண மாட்டாங்க. என்ன ஆனாலும் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் வந்தாலும் அவங்கள ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ அந்த குஷன் வந்து இவங்களுக்கு கிடையாது. அடுத்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்குறது என்னென்னா, சாய் கிஷோரை வந்து ஐபிஎல்லில் ஒரு பேட்ஸ்மேனாக பார்க்குறது கிடையாது, ஒரு இந்தியன் டீமில் ஒரு பேட்ஸ்மேனாக பார்க்குறதுக்கு. அப்புறம் நீங்கள் எதுக்கு மேலே வந்து ஆடுறீங்க? என்ன அவசியம்? ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் கீழே தள்ளிட்டு நீங்கள் மேலே வந்து ஆடணும்னு என்ன அவசியம் இருக்குது? இல்லை ஒரு பேட்ஸ்மேனை பெஞ்ச் பண்ணிட்டு நான் ஆல்ரவுண்டரான்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு பேட்ஸ்மேனை பெஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் ஆட வைக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் டிபெண்டபிலிட்டி, நீங்கள் ஒரு ஜடேஜா மாதிரி நீங்கள் ஒன்றை போர்ட்ரே பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் ஜடேஜா கிடையாது. ஏன்னா உங்களை யாருமே அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாக் சொல்லுங்கள் டிபெண்டபிளாக நான் வந்து இப்போ சேஸ் பண்ணேன். ஜடேஜாவால் 10 நாக் 20 நாக் காட்ட முடியும். டொமஸ்டிக்காக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் சேர்த்தணும், நிறைய நாக் காட்ட முடியும். நான் வந்து இங்கெல்லாம் என்னால் டீம் ஜெயிச்சிச்சுன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேனு ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் பேட்டிங் ஆட முடியும், நான் ஒரு பிஞ்ச் ஹிட்டர், அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணுன்னு மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நான் டீம் ஜெயிக்கணும், டீமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ நீங்கள் உண்மையிலே டீம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கே தெரியும் நீங்கள் டிபெண்டபிள் கிடையாதுன்னு. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டருக்கான அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ சாய் கிஷோர் இப்படி ஒரு ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்தியன் டீமு நீங்கள் இப்போ டிவிஷன் கிரிக்கெட்டில் போய்ட்டு உங்கள் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன்னா அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நான் எடுத்ததுமே டிஎன்பிஎல் இங்கெல்லாம் புஷ் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து இப்போ டிஎன் சைடில் வந்து ஒரு பிளேயரை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்ன்றது உங்கள் ஓன் டீம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் அது உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. டிஎனில் ஒரு 15 பேர் 11 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற 11 டேலண்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 11 பேருக்குமே நீங்கள் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். நான் இவர் ஐபிஎல், இவர் இந்தியன் அப்படி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் இப்போ ட்ரீட் பண்ணுறப்ப டேலண்ட்டை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க. ஸோ இது ஒரு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த பாலிட்டிக்ஸ் என்னென்னா, இப்போ உங்களுக்கு 140 போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கேரளாவிலேருந்து சந்தீப் வாரியரோ இல்லை ஒரு குல்தீப் சென் வந்து எடுத்துன்னு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்டயே எசக்கி முத்துன்னு ஒரு பவுலர்,
கன்சிஸ்டண்ட்டாக 140 145 அடிச்சுன்னு இருந்தார். இப்போ ஐபிஎல் டீம்ஸ்க்குலாம் நெட் பவுலர்ஸாக இருக்கார். நிறைய டீம்ஸ் ஸ்கவுட்டும் பண்ணாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரை வந்து நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர்சீஸ், அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து பிளேயரை எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ டேலண்ட்ஸ், எக்கச்சக்க டேலண்ட்ஸ், டிஎன்பியில் வந்து பாருங்கள் எக்கச்சக்க டேலண்ட்ஸ் சான்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வச்சுன்னு நீங்கள் வந்து போய் ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு குர்ஜாப் நீட்டுக்கு சான்ஸ் தரணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. அவருக்கு டீம் கிடைக்கலனா அது அவரோட பிரச்சனை. இஃப் ஹி கான்ட் பிரேக் இன் டு த பஞ்சாப் சைட் தென் இட்ஸ் அப் டு ஹிம். நீங்கள் வந்து அவருக்கு வாழ்க்கை தரணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இங்கே இருக்கிற பிளேயர்ஸோடலாம் அவங்க ஒன்றும் நல்ல பிளேயர்ஸ்லாம் கிடையாது. ஒரு அதிசயராஜ், டேவிட்சன் இருக்கார், எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. ராஜ்குமார்ன்றவரே இப்போ தான் வந்தார், இவ்வளோ வருஷ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்தார். ஸோ நீங்கள் வந்து அப்போல்லாம் இப்போ உங்கள் ஓன் பிளேயர் பாபா அபர்ஜித் வந்து ஒரு சீசன் 2 சீசன் போராக பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் கேரளாவுக்கு அனுப்பி விட்டீங்க, விஜய் சங்கரை திரிபுராவுக்கு அனுப்பி விட்டீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஓன் பிளேயர்ஸ்கிட்ட அவ்வளோ ஆர்ஷாக நடந்துக்கிறப்ப நீங்கள் அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறைன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தேவையே இல்லையே ஒரு குர்ஜாப் நீத். ஏன் இந்த இவ்வளோ பெரிய டிஎன் ஸ்டேட்டில் ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் கூட இல்லையா? ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் இல்லையா? 150 போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பவுலர் இல்லையா? 140 போடுறதுக்கு ஒரு பவுலர் இல்லையா? இதெல்லாம் புல்ஷீட். எனக்கு கேட்டால் எல்லாமே வேஸ்ட். இவங்களுக்கு மொத்தம் வரைக்கும் யாரெல்லாம் இவங்க ஒரு ஸ்டேட்டஸை வந்து இவங்க ரொம்ப பெருசாக காட்டிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வின் பண்ணணுன்னு ஒருத்தருக்கு கூட மைண்ட் செட் கிடையாது. இப்போ இவங்க ஸ்டேட்டஸ் எப்படின்னா அது டிஎனா 11 ஐபிஎல் பிளேயர்ஸ் ஆடுறானுங்க, 11 இந்தியன் பிளேயர் ஆடுறாங்க. ஆடி என்ன பிரயோஜனம்? ஜெயிக்க மாட்டேன்றீங்களே, குரூப் ஸ்டேஜை தாண்ட மாட்டேன்றீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 11 பிளேயர்ஸ் ஐபிஎல்லேருந்து தான் வேணும்? 11 பிளேயர் அப்புறம் டிவிஷன்லாம் என்ன கண்டக்ட் பண்ணுறீங்க? கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு டிவிஷன் கிரிக்கெட் உங்களுக்கு வேஸ்ட்டா? இப்போ இந்த நிலமை, இப்போ டிஎன் இந்த நிலைமைக்கு போயிருக்குன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐபிஎல் இப்போ அந்த அன்றே சித்தார்த்துன்னு அவரெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ அண்டர் 19 விளையாடி இருப்பார் போல், டிஎன்பிஎல் ஆடுவார் போல், சிஎஸ்கேல மெம்பராக இருந்திருக்காரு. ஓப்பனாக வந்து இன்டர்வியூ தராரு, என்னை வந்து கோச் வந்து அண்டர் யூஸ் பண்ணுறாருன்னு. உன்னை என்னப்பா அண்டர் யூஸ் பண்ணுறாரு? நீ வந்து இப்போ தான்ப்பா யங்ஸ்டர், நீ ஐபிஎல் போயிட்டன்றதுனாலாம் நீ வந்து அப்படியே ஒரு கிங்கெல்லாம் கிடையாது டீமில். என்னை வந்து கோச் அண்டர். இப்போ இவ்வளோ வருஷம் அஸ்வின் இருந்திருக்காரு, டிகே இருந்திருக்காரு, முரளி, இவங்கள விடலாம் நீங்கள் பிளேயர் கிடையாது. இப்போ இருக்கிறவங்கலாம் இவங்கெல்லாம் ஒன்றும் போய் இன்டர்வியூவில் போயிட்டு என்னை கோச் வந்து இப்படி பண்ணார், என்னை டிஎன் செலக்டர்ஸ் இப்படி ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. பேசினாலும் இன்டெரக்டாக தான் சொல்லுவாங்க. டேரெக்டாக போயிட்டு என்னை வந்து ஒரு கோச் அண்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா யாரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் தரல. அதுவும் வெறும் 1 or 2 இயர்ஸ் கெரியர்லலாம் அஸ்வினை விட லெஜெண்டரி கிரிக்கெட்டர் டிஎனில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடையாது. அவரெல்லாம் பேசணுன்னா பேசலாம், அவரெல்லாம் பேசுகிறதே கிடையாது. அவர் இந்தியன் டீமில் அவருக்கு டிஸ்கிரிமினேஷன் நடந்தப்போ அவர் இப்போ வரைக்குமே அது ஓப்பனாக பேசலை. அவர் இன்டெரக்டாக வேணால் ஏதாச்சும் சொல்லுவாரே தவிர ஓப்பனாலும் எதுவுமே பேசலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் யாரை உங்களை ஏன் நம்பர் 5ல் அனுப்புகிறாங்க, நம்பர் 4ல் அனுப்புகிறாங்கன்னா இந்திரஜித் இஸ் அ சீனியர் பிளேயர் அண்ட் மோர் ஓவர் இஸ் இன் ஃபார்ம், இஸ் பர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லி, இஸ் அ மிக் மேட்ச் பிளேயர். ஸோ அவரை வந்து பேக் பண்ணுறாங்க. அவர் பேக் பண்ணுறாருன்னா அவர் ஸ்கோர் பண்ணுறாரு, அந்த நம்பரில் பல வருஷமாக ஸ்கோர் பண்ணுறாரு, இந்தியா செட்டப்பில் இருக்கார். ஸோ அவரை தான் பேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஐபிஎல் போயிட்டு வந்தீங்கன்ற ஒரு காரணத்துக்காகலாம் இந்திரஜித் இந்த மாதிரி இவர் சிஎஸ்கே கார்டு இருக்கார். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இவருக்கு வழியை விட்டு நீங்கள் பின்னாடி அவசியம் கிடையாது, அவசியமே கிடையாது அதுக்கெலாம். இவரை இப்போ சிஎஸ்கே சைட்லேருந்தே இவரை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு ரூமர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா, ஏதோ தோனி வந்து சீரியஸாக வந்து ஒரு லாஸுக்கு அப்புறம் பேசின்னு இருக்கிறப்ப சிரிச்சுன்னு இருந்திருப்பார் போல் உக்காந்து. சிரிச்சதை தோனி வந்து அவ்வளோ இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒன்ஸ் இப்போ ஒரு பிளேயர் எடுத்தால் அவங்களுக்கு குவாலிட்டி பிளேயர், ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி அதெல்லாம் கிடையாது. சிஎஸ்கே ஒரு பிளேயர் எடுத்தால் ஒரு சர்டன் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு மெகா ஆப்ஷன் சைக்கிள் வரைக்குமாச்சும் அவங்கள பேக் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி அதாவது சிரிச்சுன்னு இருந்தார், டிசிப்ளினரி இஷ்யூ இருக்கிறதுனால தோனி ரிலீஸ் பண்ண வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மேலே அப்படிப்பட்ட ரூமர்ஸ்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த இன்டர்வியூலாம் தேவையில்லை. உங்கள் வேலை கிரிக்கெட் விளையாடுறது. நீங்கள் வந்து சொல்லக்கூடாது நான் நம்பர் 3ல் தான் விளையாடுவேன், நான் நம்பர் 4ல் தான் விளையாடுவேன், நான் நம்பர் 5ல் தான் நீங்கள் ஒன்றும் ஒரு ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ கிடையாது. அந்த ரோஹித் சர்மா விராட் கோலியோ ஒன்று எடுத்ததுமே நான் ஓப்பனரு, நான் நம்பர் 3ல் தான் விளையாடுவேன்லாம் சொல்ல. கோலி ஸ்டார்டட் அஸ் அ 5, 4 ஓப்பனர் எல்லாம் ஆடிட்டு தான் கடைசியாக ஒரு 3ல் செட்டில் ஆனார். ரோஹித் சர்மா நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 4 அது நம்பர் 3லாம் விளையாடிட்டு தான் ஓப்பனிங்கில் செட்டில் ஆனார்.
எடுத்ததுமே நம்மளாம் அவங்களுக்கே அந்த லக்ஸுரி இல்லைன்றப்ப நீங்கள் வந்து எடுத்ததுமே நான் ஐபிஎல் பிளேயர்ன்ற ஒரு பேசிஸில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இங்கே தான் ஆடுவேன் அங்கே தான் ஆடுவேன்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பவுலிங் சைடு எனக்கு தெரிஞ்ச பவுலிங் அவங்க பவுலர்ஸ் அவங்களோட முடிஞ்சதை பெஸ்ட்டை தந்துன்னு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணாங்கன்னா டிஎன் சைட் கேன் கோ ஃபர்தர் லைக் ஓல்டு பொசிஷனுக்கு போகலாம். ஏன்னா முன்னாடி வந்து அந்த டிகே அஸ்வின் முரளி விஜய் அதாவது கோல்டன் பீரியட் பத்ரி இவங்கெல்லாம் இருந்தப்போ எப்படின்னா அவங்களாம் ஐபிஎல் விளையாடினாங்க, இந்தியன் டீம் விளையாடினாங்க, இந்தியா ஏ விளையாடினாங்க, எல்லாமே தான் விளையாடினாங்க. ஆனால் அவங்க திரும்ப வரப்போ அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணாங்க. இப்போ ஒரு அஸ்வினாக இருக்கட்டும், இப்போ டீமுக்கு வந்து ஸ்பின்னர் தான் தேவைன்னா ஸ்பின்னர் ரோல் மட்டும்தான் ஆடினார். அவர் போயிட்டு வந்து நம்பர் 3ல் இருக்கிற பிளேயரை நீ வெளில போட நான் வந்துட்டேன் நான் நம்பர் 3ல் விளையாடுவேன்லாம் அவர் பண்ணல. இப்போ ஒரு முரளி விஜய் இருக்காருன்னா முரளி விஜய் டீமுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணார். முரளி விஜய் வந்து ஒன்றும் வேறு பிளேயர் அனுப்பி தான் அவர் பெஞ்ச்லேயும் உட்காந்துருக்காரு முரளி விஜய். அதெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது. அவர் எண்ட் ஆஃப் த கெரியரில் பெஞ்ச்லேயும் உட்காந்துருக்காரு பெர்ஃபார்ம் பண்ணலன்றப்ப. ஒரு டிகே எடுத்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் டைமில் அவர் புரிஞ்சுக்கினாரு ஷாருக் கான் கேன் கேரி இஸ் லெகசின்னு. அந்த டைமில் அவர் அந்த டீமை விட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் அதை இந்த சைடு வந்து நான் வந்து எனக்கு ஐபிஎல் அன்சோல்டாக போயிடுவேன், எனக்கு இந்தியன் டீம் அதுக்காகலாம் அவர் வரவே கிடையாது. அவர் எப்பயுமே தேவையா டீமுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணார். ஸோ டிகே கெரியரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். டிகே வாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர் 2007 to 2021-22 வரைக்கும் அவர் ரெகுலராக இந்தியன் பிளேயர் தான். ஆனால் அவரோட கெரியர் ஸ்டார்ட்டில் அவர் ஒரு 3-4 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அஸ் அ டைம் டிஎன்ஆர் சைடு ஓட நீட்ஸ் மாற அவரே கீழே அனுப்பி கடைசியில் ஒரு ஃபினிஷராக மாறாரு அரௌண்ட் த டைம் ஆஃப் 2017-2016 டைமில். ஸோ தட் இஸ் வாட் அ பிளேயர் நீட்ஸ் டு பி. டீமுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கேம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணும். நீங்கள் வந்து எனக்கு இதான் தேவை அதான் தேவைன்னு பண்ணுறப்ப கேம் உங்களை கை விட்டுரும். நீங்கள் வந்து இந்தியன் டீமு அதே யோசிச்சுன்னு இருக்க முடியாது எல்லா வாட்டியும். ஸோ அதை மைண்டில் வச்சுன்னு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோப் டிஎன் கேன் பவுன்ஸ் பேக் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் திஸ் பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ்.